தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்துங்க. இதுல ஜஸ்ட் ஒரு வியூஸ்க்காகவோ அந்த வீடியோவோட கெப்பாசிட்டி கூட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ நான் சொல்லல. உண்மையாவே இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, இது உண்மையாவே லீக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தமிழகம் சந்திக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துமே இல்லை. மிகப்பெரிய எதிர்ப்பையும் தாண்டி ஏகப்பட்ட ஒரு கான்ட்ரவர்ஷியல், ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தமிழகத்துல மிக முக்கியமான மாவட்டங்கள்ல நிலவப்பட்ட அணுமின் நிலையம் தான் எஸ் கூடங்குளம் அணுமின் நிலையம் தான். அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பத்தி இப்ப பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நேத்து இணையத்துல ஒரு செய்தி இடியே இறக்குனுச்சு. அது தமிழக மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே அப்படியா இப்படியா இது எப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த செய்தி. உண்மையிலே ஒரு ஒரு கட்டிடத்தோட ஒரு எவ்வளவு பெரிய பில்டிங் இருந்துச்சு, ஒரு மால் சார் இருக்கலாம், ஒரு பெரிய பெரிய கட்டிடங்களா இருக்கலாம், பெரிய பெரிய அரண்மனைகளா இருக்கலாம், பெரிய பெரிய கோயிலா இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதாவது அந்த உள்ள ஒட்டுமொத்த கட்டிடத்தோட வரைபடம், அதாவது அந்த பிளானிங் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க, ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் இப்ப இணையத்துல கசஞ்சிருக்கு. அது இணையத்துல வெளியிடப்பட்டிருக்கு. அதாவதுன்னா கூடங்குளம் அணுமின் நிலையத்தோட அந்த வரைபடம், ஓரல் வரைபடம், அதாவது அந்த கூடங்குளத்தோட வடிவமைப்பு, எவ்வளவு பெரிய பரப்பளவு, அங்க எங்க ஆபத்தான பகுதிகள் இருக்கு, எங்க நார்மல் பகுதிகள் இருக்கு, எங்க இன்னு அவுட்டு ஓரலா எல்லாமே. ஒரு இடத்தை தகற்றதுக்கு மெயினா முதல்ல ஒரு இடத்தை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமா பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னா அந்த ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க, அதாவது அந்த வரைபடம் சொல்லுவாங்க. எஸ், இப்ப இணையத்துல கூடங்குளத்தோட அணுமின் நிலையத்தோட ப்ளூ பிரிண்ட் ஆனது லீக் ஆயிருக்கு. அது எப்படி லீக் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம ரிலையன்ஸ் குழுமம் இருக்குல்ல, அனில் அம்பானி குழுமம், அவங்க சைட்ல இருந்து தான் இது லீக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது டார்க் வெப் இருக்குல்ல, அந்த வெப்ல ஒரு தேர்ட் பர்சன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அனில் அம்பானியோட அவங்களோட சைட்ல உள்ள அந்த ரகசிய ஆவணங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாமே, அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டார்க் வெப்ல இந்த அந்த தேர்ட் பர்சன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அதனால என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னா, அந்த ரிலீஸ் பண்ணதுன்னா நம்மளோட எதிரி நாடுகள்லாம் இருக்குல்ல, அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பாகிஸ்தான், ஒரு சீனா மாதிரியான நாடுகள் அது சேர்ந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு நம்மளோட ஒரு மிக முக்கியமான வளர்ச்சி பகுதியா இருக்கிற ஒரு அணுமின் நிலையத்தை தகர்த்தணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 மாவட்டங்கள் தமிழகத்துல பாதி இடங்கள் பாதிக்கும். அது மிக முக்கியமான தென் மாவட்டங்கள்ல பாதி இடங்கள் காலியாகும். இந்த மாதிரியான ஒரு நாளைக்கு ஒரு போர் தொடுத்தாவோ, இல்ல நாளைக்கு ஒரு வெடிகுண்டு வச்சு தகர்த்தாவோ மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த அணுமின் நிலையத்துல அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்தா. அதாவது அங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, எப்போ எந்த பகுதி இன்னும் எந்த பகுதி அவுட்டு, அதோட கெப்பாசிட்டி என்ன, மிக முக்கியமான ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த ப்ளூ பிரிண்ட் மூலியமா நம்மளால நினைச்சிட முடியும். ரெண்டாவது, இது எப்படி ரிலீஸ் ஆச்சு, இது எப்படி ரிலையன்ஸ் குடும்பத்துக்கு போச்சு அப்படின்னா, இங்க ஆல்ரெடி அங்க அணு நிலையத்துல ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்கு. அதுல 3, 4 அப்படிங்கிற ஒரு அணுமின் நிலையங்களுக்கு புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த புதுசா கட்டக்கூடிய டெண்டர், அதாவது அந்த புதுசா கட்டக்கூடிய அந்த பில்டிங், அந்த அட்மாஸ்பியர் யாரு எடுத்திருக்காங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் யாரு எடுத்திருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் குழுமம், அம்பானி தான் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஓரலா கூடங்குளம் அணுமின் நிலையத்தோட ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ், இப்ப கட்டக்கூடிய கட்டிடத்தோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 11,000 ரகசிய ஆவணங்கள் சொல்லுவாங்க, ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாமே அந்த டார்க் வெப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம்னா, அது ஒரு ஃபேக் நியூஸா இருக்கும், அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்த போது, மிக முக்கியமா அதிர்ச்சி ஏற்படுத்த ரிலையன்ஸ் குழுமம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மைதான், எங்கிட்ட இருந்து அந்த வெப்சைட்ஸ்ல இருந்து எங்களோட 16,000 டாக்குமெண்ட்ஸ், ரகசிய ஆவணங்கள்லாம் திருடப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நாங்க தமிழக அரசுக்கு மட்டும் இல்ல, இந்திய அரசுக்கு நாங்க இந்த மாதிரி எங்களோட ஆவணங்களை திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க கேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிலையன்ஸ் குழுமத்துல இருந்து இந்த டார்க் வெப் மூலியமா எப்படி திருடப்பட்டுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு இடையில இந்த ரகசிய ஆவணங்கள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தேர்ட் பர்சன் ஒருத்தர், அதாவது இப்போ என்னோட பத்திரத்துல நீ பத்திரமா வச்சிருன்னு சொல்லி ஒருத்தனை கொடுத்து வச்சிருக்கோம். அப்படி கொடுத்து வச்சிருந்த நபர் மூலியமா தான் இந்த ரகசிய ஆவணங்கள் எல்லாம் திருடப்பட்டு இணையத்துல லீக் செய்யப்பட்டிருக்கு. இப்படி லீக் செய்யப்பட்டனாலதான் இன்னைக்கு தமிழகத்துல கூடங்குளம் அணுமின் நிலையம் எவ்வளவு ஒரு கரண்ட் மூலியமாவோ நமக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதோ, அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு கடல் பகுதியில நான் சொன்ன தென் மாவட்டங்கள்ல மிக முக்கியமான இடங்கள்ல மையமா இருக்குது. நாளைக்கு அதுல ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு மேஜர் இஷ்யூனா கூட அது அந்த சுத்தி இருக்கிற மாவட்டங்கள் மட்டும் இல்லாம கிராமங்கள் மட்டும் இல்லாம மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துங்கிறத எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால அந்த 16,000 ஆவணங்கள், இப்போ ஒரு அமைச்சர் பதவி பிரமாணம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திய நாட்டின் ரகசிய பாதுகாப்பு ஒருமனதாக ஒற்று பேணி பாதுகாப்பேன்னு சொல்லிதான் அவங்க, ஏன்னா நம்மளோட அந்த ரகசிய ஆவணங்கள் எதிரி நாட்டுக்கு போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முக்கியமா கவனமா இருப்பாங்க. அதனால ஒரு சின்ன ஒரு விஓ ஆபீஸ்ல இருந்து கூட ஒரு ஃபைல் ரகசியமா கூட வெளியில போயிடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அந்த மாதிரி தெளிவா வைக்கப்பட்டிருந்த இந்த 16,000 ரகசிய ஆவணங்கள்ல டார்க் வெப்ல நேற்று அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தோட அந்த ப்ளூ பிரிண்ட் ஆனது லீக் ஆனது ஒட்டுமொத்த இந்தியாவையும், அது மிக முக்கியமா தமிழகத்தையும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நான் சொன்ன மாதிரி இது
நம்மளுடைய எதிர் நாடுகளுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. ரெண்டாவது வந்து ஒரு நாட்டு மேல ஒரு வெறுப்பு இருக்கிறவங்க, இது வேண்டாம், இதை அழிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு போய் சேர்ந்தாலும், இல்லைன்னா இந்தியாவுக்கோ இந்திய நாட்டுக்கோ தமிழகத்துக்கோ எதிராக இருக்க செயல்படக்கூடிய நபர்கள் வந்து இது வேற மாதிரியாக பயன்படுத்தலாம். அதனால இன்னைக்கு ரஷ்யா போர், அமெரிக்கா, அந்த மாதிரி ஏகப்பட்ட போர்கள் எப்ப நடக்குன்னு நமக்கு தெரியல. சோ இந்த மாதிரி நேர காலகட்டங்கள்ல நம்மளோட ரகசிய ஆவணங்கள் இந்த மாதிரி திருடி, அதுவும் ஒரு சமூக இணையதளங்கள்ல, ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல, ஒரு பப்ளிக் டொமைன் பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான தமிழகத்தை மட்டும் இல்லாம இந்தியாவோட ரகசிய ஆவணங்கள் இருக்கக்கூடிய அந்த 16,000 ரகசிய ஆவணங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, இப்படி வெளியில ஆச்சு அப்படின்னா, அது மிக முக்கியமான ஆபத்தை ஏற்படுத்தும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது நேற்று நான் செய்தியில அது பர்சனலா அந்த பிரேக்கிங் சம்பந்தமா கார்டு போடும்போது நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, என்னோட மாவட்டங்கள் சார்ந்த பகுதியில் இருக்குது. அது நான் நெல்லை, தூத்துக்குடி, அந்த பகுதி மாவட்டங்கள்ல அது இருக்கக்கூடிய பகுதி. அப்படி அது நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுன்னா கூட மிக முக்கியமான பாதிப்புகளை சந்திக்க நேரும் தென் மாவட்டங்கள். நன்றி, வணக்கம்.